எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீட்டில் வந்து கை தட்டுங்கன்னு யார் தட்டுறோம்? அதுக்கு நீங்கள் கூடத்தை கூட்டு வந்துருக்கணும். சந்தோஷம். ரொம்ப போன வாரம் ஒருத்தன் ப்ரூஸ்லி அப்படின்னு இதே இடத்துல கூப்பிட்டு பேச வச்சான். இந்த வாரம் ஒருத்தன் எங்கிட்ட மோதாதே அப்படின்னு சொல்லி என் அசிஸ்டண்ட்டை வந்து இது பண்ணுறான். நம்ம அசிஸ்டண்ட்டே நமக்கு டஃப்பாக இருப்பாங்க போல். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. லக்ஷ்மி ராம் எல்லாம் ராமு செல்லப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்குது. லக்ஷ்மி ராம் நல்லதாண்டா இருக்குது அப்படின்னா, இல்லை சார் ரொம்ப பொய்ட்டிக்காக இருக்குது. ராமு செல்லப்பானா கொஞ்சம் உருவம் நம்ம இதுவாக இருக்கிறதுனால செல்லப்பா அப்படின்னா ஏதோ வீரப்பாங்கிற ரேஞ்சில் இருக்கும் சார்னு வச்சுருக்கான். நான் அசிஸ்டண்டாக இருந்து எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் சேர போகிறான் அப்படிங்கிறதே ஒரு பெரிய இதுவாக இருக்கும். ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்த நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டண்ட் வர போகிறான் அப்படிங்கிறது வந்து அப்படி எனக்கு ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக வந்தது தான் இந்த ராம்ங்கிறவன். என்னை வந்து மதன் அப்படின்னு ஒரு நண்பர் சேரன் சார்ட்டை கொண்டு இவனை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்குங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணார். அவரே வந்து இவனை கூப்பிட்டு வந்து நான் இங்கே சேர்த்து விட்டேன்ல, இப்போ இவனை நீ சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து விட்டார். சைஸு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ பட்டையெல்லாம் போட்டிருப்பான். கொஞ்சம் உனக்கு மேலே ஒரு டவுட்டு. சரி ஓகே அவர் சொல்கிறாரு, சரி நம்மளை சேர்த்து விட்டாரு, இவனை சேர்த்துக்கணும் அப்படின்னு. இன்னொன்று யுகபாரதி சொல்கிற மாதிரி சைஸு பிடிச்சிருந்தது. சரி நம்ம ரேஞ்சில் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற ஒரு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சவொடனே யுகபாரதியும் நானும் இங்கே நிற்கிறான். யார் ஹைட்டுன்னு பார்க்குறீங்க? என்னை விட நீங்கள் ஹைட்டா? ஷூவை கழட்டிடலாம். ஸோ ராமு செல்லப்பா கிட்ட நான் ஃபஸ்ட்டு கொடுத்த வேலை உனக்கு சமைக்க தெரியுமாடா அப்படிங்கிறதான். ஏன்னா அப்போ நான் பேச்சுலர், நான் தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் ரூமில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னால பொய் சொல்லிட்டான், சமைக்க தெரியும் அப்படின்னு. சரி சமைச்சு காமிடா அப்படின்னு சொல்லி ஒரு தக்காளி தொக்கு வச்சு சமையல் போட்டான். டேஸ்ட்டுனா அப்படி ஒரு டேஸ்ட்டு, கருமம் அப்படி ஒரு டேஸ்ட்டு இன்ன வரைக்கும் சாப்பிட்டுக்க முடியாது. அவ்வளோ கேவலமான ஒரு சாப்பாடை சமைச்சு கொடுத்தேன். இதான் சமையலாடா அப்படின்னா, இல்லை சார் இவ்வளோ தான் எனக்கு தெரியும் அப்படின்னா. சரிண்ணா ஃபஸ்ட்டு அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்தது சமைக்கிறது எப்படிறா அப்படின்னு. டைரக்ஷன்லாம் கற்றுக் கொடுக்குறேன். சமையல் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்து கத்திரிக்காய் எல்லாம் ஒவ்வொரு கத்திரிக்காய், ஒரு வெண்டைக்காய், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் வாங்கிட்டு வாடான்னு சொல்லி மொத்தமாக சமைச்சு இப்படி சமைக்கணும் அப்படின்னா இப்போ நல்லா சமைப்பான். இப்போவும் நாங்கள் டேரக்டர் ஆகிட்டோம். இப்போவும் 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு போயெல்லாம் சமைச்சு சாப்பிட்ருக்கோம். அது பிடிக்கும் எனக்கு ரொம்ப. அது நான் பேச்சுலர் சாப்பாடு அப்படிங்கிறது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ராம் வந்து உண்மையிலே அசிஸ்டண்ட்டில் வந்து ஒரு 2 வகை இருக்கும். என்னன்னா, நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவனே பார்க்க விட மாட்டாங்க. ஏன் இவ்வளோ ஸ்பீடாக இருக்க, இப்போ எல்லாத்தையும் இங்கேயே உழைச்சிட்டேன்னா அப்புறம் உனக்கு என்ன உழைப்ப அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறவனையும் பிரேக் பண்ணுற ஒரு அசிஸ்டன்ஸ். வேலை பார்க்காம இருக்கிறவனை இப்படி இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேலை பார்க்காதவனை நல்லா வேலை பார்க்க தூண்டுற ஒரு அசிஸ்டன்ட் கும்பல்ஸ் இருக்கும். அப்படி ஒரு கும்பலில் உள்ள லிஸ்ட்டு தான் ராமு. வேலை பார்க்காதவனையும் பார்க்க வச்சுருவான் துருன்னு. வம்சம் படத்துலலாம் அந்த க்ரௌடு பயங்கர க்ரௌடாக இருக்கும். சவுண்டு மட்டும்தான் ஒரு மைக்கை வச்சுக்குவோம். அங்கே பார்க்கக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டேய் முன்னால் வந்து பேசுனேன் சார், உருவத்தை பார்த்துட்டு மதிக்கவே மாட்டாங்க சார், அதனால மறைஞ்சிக்கிட்டே பேசுறேன்னு சொல்லி அப்படி மறைஞ்சிக்கிட்டே தான் பேசுவோம். எப்போ பார்த்தாலும் மைக்கில் வச்சுக்கிட்டு. நான் அப்போ சொல்லுவேன், உருவத்தை பார்த்து யாரும் நட உட்படக்கூடாதுரா. நம்ம ஆளுமை, இயக்குனருடையதே வந்து ஒரு ஆளுமை, ஒரு கேப்டன்ஷிப்புடைய ஆளுமை தான் ரொம்ப முக்கியம். அதனால் நேரம் நின்னே பேசி பழகு அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணேன். அப்புறம் 2 படம் பண்ணிட்டு ரொம்ப நாள் இடையில ஆளே காணும். திடீர்னு வந்து பசங்க ப்ரொடக்ஷனில் படம் பண்ணோம், ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறேன், ஒரு ₹1 தான் ஆகும் பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னோம். அசிஸ்டண்ட்லாம் வச்சு படம் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று சில அசிஸ்டன்ட்ஸ் வந்து டேரக்டரை வந்து பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க, பயந்துக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் தான் திட்டிக்கிட்டு இருப்பாங்க, உண்மையை சொல்லுவாங்க. அப்படி உண்மையை சொல்கிறதுல எனக்கு ராமு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா இருந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்றுவான். எனக்கு வந்து இந்த திட்டவங்களை பார்த்து பயம் இல்லை, என்னை பார்த்து புகழ்கிறவங்களை பார்த்து நான் பயப்படுவேன். ஏன்னா அங்கே தான் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. யாராவது என்னை பார்த்து புகழ்ந்தாங்கன்னா நான் பயப்படுவேன், ஆஹா ஏதோ ஒன்று பண்ணுறாங்கடா அப்படின்னா. நேராக ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறவங்கள நான் பக்கத்தில் வச்சுக்குவேன். அப்படி பக்கத்துலேயே அதிகமாக ஊருக்கு போனாலும் அவனை நான் கூட்டிகிட்டு போவேன். இப்போவும் ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டான், நான் இத்தனை படம் மட்டும் இப்போவும் ஊருக்கு இப்போ கூட ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு போனேன். ஆனால் ஊரில் இவன் வந்தானவே எங்கள் வீட்டில் பயப்படுவாங்க, எங்கள் அண்ணி அண்ணெல்லாம். ஏன்னா குடும்பத்தில் 7 உருவாக்கிட்டு வந்துடுவான், அதுங்க இதுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து சிஎஸ் அப்படின்னு ஒரு கதை சொன்னால், ஒரு உண்மை சம்பவம் சார் அப்படின்னா. சரி உண்மை சம்பவம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி உண்மையிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறான். ஒரு அரை மணி நேரத்தில் நிறுத்த அப்படின்ட்டேன். என்ன அப்படின்னா, இடையில எங்கே போய் ஒர்க் பண்ணா அப்படின்னா செல்வராகவன் சார்ட்ட போய் ஒரு படம் ஒர்க் பண்ணான். சூப்பராக மயக்கமண்டவோ ஏதோ ஒரு படம் ஒர்க் பண்ணோம்.
சாரிடா நீ போய் இந்த கதையை வந்து நீ சில்வரகன் செட்டை போய் பண்ண, நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டேன். ஏன்னா நான் யூஏ படமே எடுக்க மாட்டேன், அது ஏ படமாக கூட இருந்தால் கூட பரவாயில்ல, ட்ரிபிள் ஏ படம் அளவுக்கு சொல்கிறான். இது எவன் உண்மையில் நடந்தது கதை அப்படின்னு எவன் சொன்னா அப்படின்னா, இல்லதுக்குள்ள நானும் இருக்கேன் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அப்படி டீட்டெயிலாக சொல்கிறான். சத்தியமா ராம் அதை பண்ணவே மாட்டேன், அப்படி ஒரு கதை அப்படின்னு சொல்லி இடையில அதை போய் எங்கேயே கற்றுக்கிட்டு வந்தான், ஏன் ஜானர்கள் இருந்து அப்படின்னு எனக்கு தெரில. அப்புறம் நான் ஒரு கதையை சொல்லி வேணா இந்த கதையை வந்தால் என் பேனரில் பண்ணுறேன்னு சொல்லி கதையை கேட்டான். ஒரு நல்ல அழகாக வாத்தியாருடைய கதை. சார் வாத்தியார் ஏன் சார் சாவரிங்க, அதெல்லாம் வச்சு படமாக பண்ண முடியாது, எனக்கு வாத்தியாரே பிடிக்காது சார் அப்படின்ட்டான். டேய் நல்ல நல்ல கதை சார், வாத்தியார் எனக்கு பிடிக்காது சார், நான் அதை பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் திருப்பி வந்து தான் சார் ஒரு பீரியடில் ஒரு படம் பண்ணியிருக்கேன் சுப்பிரமணியபுரம் ரேஞ்சில் அப்படின்னு சொல்லி இந்த எங்கிட்ட மோதாத கதையை சொன்னான். உண்மையில நல்லா இருந்தது. பட் நான் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இடையில ரொம்ப பேர் அருள்நிதி விமல் எல்லா ஹீரோக்களுக்கும் அனுப்பிவிட்டே இருப்பேன். என்னென்னா கொஞ்சம் பட்ஜெட்டாக எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கதையாகவே ரொம்ப நல்லா இருந்தது. அதை உண்மையிலேயே எங்கிட்ட மோதாது என்கிட்ட என்ன சொன்னானோ அதை படமாக பண்ணியிருந்தானவே இந்த படம் சூப்பர் ஹிட் ஆயிரும். ஏன்னா வந்து எல்லாருமே அனுபவிச்ச பார்த்து பழகுன ஒரு விஷயங்களை அப்படியே அழகாக ஒரு சுப்பிரமணியபுரம் எப்படி ஒரு மூடில் இருக்குமோ அந்த மூடில் கதையாக இருக்கும். அதை ட்ரெய்லர் பாடல் எல்லாம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ராம் என்னுடைய வெர்ஷன் என்னென்னா உருவம் மட்டும் கிடையாது, கோபம் இது சண்டை எல்லாத்துலேயுமே ஒரு போல் வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். அந்த விஷயத்தில் அவனை நான் என்னைய பார்க்குற மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக ஜெயிப்பான், ஒரு பசங்க வெற்றி மாதிரி உனக்கு எங்கிட்ட போதையும் அமையும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன்.